ஸோ அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்றுவது அல்லது கலாச்சார அழுத்தத்துக்கு உள்ளாவது. கலாச்சார அழுத்தத்தினால் அவற்றை பின்பற்றுவது சம்பந்தமாக நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு கலாச்சாரம் வந்து 2வது ஒரு மதமாக ஆயிடுச்சுன்னு சொன்னா அது மிகையாகாதுங்க. அந்த அளவுக்கு மக்கள் வந்து கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவங்களா ஆயிட்டாங்க. ஒரு புறம் வந்து எந்த வீடியோ வைரல் ஆகுதோ அதை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா ஆகிட்டாங்க. அல்காரிதத்தை ஃபாலோ பண்ணவங்களா ஆகிட்டாங்க. கமெண்ட்ஸை பயந்து அதை ஃபாலோ பண்ணவங்களா ஆகிட்டாங்க. மார்க்கத்தை விட்டு தூரம் ஆயிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு சமூகத்துக்கும் எதிர்பார்ப்புகள், பழக்கங்கள், குடும்ப அழுத்தம், சமூக மதிப்பீடு இது எல்லாமே குர்ஆனை விடவும் வலிமையான அறிகுறிகளாக ஆகிறது. அல்லாஹ் ஒரு கட்டளையை கொடுக்கும்போது அடுத்த நொடியில வரக்கூடிய சோதனை சமூகத்தின் அழுத்தம் இல்லைங்களா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரது மக்களிடம் நடந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தையிடம் மற்றும் அவங்க கோத்திரத்திடம் நடந்து கொண்ட விதம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய அரசியல் அமைப்பில் நடந்து கொண்ட விதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா கலாச்சாரத்தில் தாவா செய்த விதம் எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். எல்லா வரலாற்றையும் நம்ம படிச்சு கொண்டிருக்கோம். ஸோ அல்லாஹ்வுடைய செய்தி எப்போதும் மனிதர்களை கலாச்சார அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்ததை நம்ம பார்க்கிறோம். பலரும் என்ன செய்றாங்க, மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. மறுமை நாள்ல நீ என்னப்பா பதில் சொல்ல போற அல்லாஹ்வுக்கு முன்னாடி? இதுதான் உண்மையான மோதல். கலாச்சாரம் சொல்லும் ஹிஜாப் போடாத, தாடி வைக்காத, ஆஃபீஸில் ஜமாத்தா தொழுகைக்காக கேட்காத, திருமணத்தை சுன்னாப்படி நடத்தாத, உறவுகள் என்ன சொல்லுவாங்க, அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்காத, உன்னோட இமேஜ் போயிடும், எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்வது என்ன? நீ பயப்பட வேண்டிய எனக்கு தான் அவர்களுக்கு அல்ல என்று. உண்மையை பலமாக பிடி என்று அல்லாஹ் சொல்றான். நீ ஒருவனாக இருந்தாலும் சரி சமுதாயத்தில். ஸோ கலாச்சாரம் என்பது ஒரு ஈர்ப்பு விசை மாரிங்க. நீங்கள் உணராமலே உங்களை கீழே இழுத்துக்கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய வெளிப்பாடான குர்ஆன் தான் என்ன செய்யும்? உங்களை மேலே உயரத்துக்கு உயர்த்தும். ஸோ கயிற்றை பிடிப்பது பிரச்சனை கிடையாது. மாறாக ஈர்ப்பு விசைக்கு எதிராக இழுப்பது தாங்க சோதனை. ஒரு பக்கம் சமூக வலைதளங்கள் எனக்கு புதிய ஃபிரௌன்களாக மாறிவிட்டது. முன்பெல்லாம் குடும்ப அழுத்தம், சமூகத்தில் மூத்தவர்கள் கொடுக்கக்கூடிய ப்ரெஷரு, கோத்திரத்தின் அழுத்தம் இப்படியெல்லாம் இருந்தது. இப்போ அப்படியே மாடர்ன் உலகத்தில் இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கு, இன்ஃப்ளூயன்சர் கலாச்சாரம், ட்ரெண்டு கலாச்சாரம், கேன்சல் கல்ச்சர் இதெல்லாம் தான் இன்னைக்கு என்னது செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக இருக்கிறது. இன்று மக்கள் வந்து அல்லாஹ்வை விட அல்காரிதத்தை அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதற்கு அடிமைகளாக இருக்கிறாங்க. இஸ்லாமிய வீடியோக்கள் வந்து அதை அப்படியே ஸ்க்ரோல் செஞ்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் ஹராமான வீடியோ வந்தால் எவ்வளோ நேரமும் பார்ப்பதற்கு அவர்களுக்கு மனம் கொஞ்சம் கூட உறுத்தவில்லை. நீ ஏன்பா தொழுவல என்று கேட்டால் எங்கள் வீட்டில் யாரும் தொழலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஹலாலாக நிக்கா செய்யலை அப்படின்னு சொல்லி கேட்டால் எங்கள் ஊரில் இப்படி தான் இந்த முறைப்படி தான் செய்வாங்க. ஸோ அப்போது அவங்க கலாச்சாரத்தை சான்று இல்லாமல் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றுவதற்கு மட்டும் 40 நிமிஷம் விவாதம் செய்ய வேண்டியதாக இருக்குது. கீழ்ப்படியத்துக்கு மனம் இல்லை. சமயானா வாத்தானா செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் என்பது இல்லை. அல்லாஹ் ஹராமை விட்டு விட்டு பொருளாதாரத்தை தேட சொல்கிறான். ஆனால் இன்றைய கலாச்சாரத்தில் பார்க்குறான், ப்ரோ எல்லாரும் இதான் பண்ணுறாங்க, நீங்கள் மட்டும் என்ன ரிலீஜியஸாக ஆகுறீங்க ரொம்ப அப்படின்னு சொல்லி ஹிஜாபை வேலைக்காக என்ன செய்கிறாங்க, சிரமப்படுத்திக் கொள்கிறாங்க. தொழுகை நேரத்தை கூட தியாகம் செய்ய துணிஞ்சிட்டாங்க. நேர்மையெல்லாம் இழந்து ப்ரொமோஷன் வாங்கவும் தயாராகிட்டாங்க. நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியும் நமக்கு ரிஸ்க் அளிப்பது அல்லாஹ் தான் தவிர நமக்கு மேலே இருக்கிற பாஸ் இல்லை. பொதுவாக இன்னைக்கு பாருங்கள் திருமணத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, தக்குவாவை பாருங்கள், மார்க்கப்பற்ற பாருங்கள், எளிமையாக செய்யுங்க, ஹலாலான விதிகளை கடைப்படுங்கன்னு. ஆனால் இன்று கலாச்சாரத்தில் எல்லாரும் பின்பற்றி என்ன செய்கிறாங்க, ஜாதி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்டேட்டஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, டவுரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, வெட்டிங்க்குன்னு 20 லட்சம் செலவு பண்ணுறாங்க. அல்லாஹ்வை விட்டு விட்டு வெறும் ஒரு 48 மணி நேரத்தில் உங்களை உடனே மறந்து போகக்கூடிய விருந்தினர்களுக்காக மக்கள் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வை டிஸ்ஓபே பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க. பிள்ளைகளை அல்லாஹ்வின் கட்டளைப்படி வளர்க்க சொன்னால் ஈமானோடு, தொழுகையோடு, தர்பியத்தோடு கலாச்சாரம் சொல்லக்கூடியதை கேட்குறாங்க. ஆங்கிலம், ஸ்டேட்டஸு, மாடர்ன் லைஃப் கற்பிக்கிறாங்க. ஸோ நீ உன்னுடைய பிள்ளைகளை சமூகத்திற்காக வளர்க்கிறே தவிர அல்லாஹ்விற்காக இல்லை. பெரும்பாலும் சத்தியத்தை மக்கள் பின்பற்ற மாட்டாங்க. ஒரு ஆளாக இருந்தாலும் ஹக்குக்காக இருக்க வேண்டும். இஸ்லாம் அந்நியர்களோடு தொடங்கியது, மீண்டும் அந்நியர்களோடே அது திரும்பும். அந்நியர்களில் ஒருத்தனாக நீ இரு என்று தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் இல்லைங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வந்து ஹதீஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இம்ப்ரெஸ் பண்ண வேண்டியது அல்லாஹ்வை தானே தவிர மாறாக எதே இல்லை, மக்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அல்ல. கலாச்சாரம் ஒவ்வொரு காலத்திலும் மாறும், ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் ஒருபோதும் மாறாது. கலாச்சாரம் மனிதர்களோடு இறந்து போய்விடும், ஆனால் அல்லாஹ்வுடைய வசனம் நாகரிகங்களை தாண்டியும் வாழும். கலாச்சாரத்தின் அழுத்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள் பல நேரங்களில் மார்க்கத்தை விட்டு விடுகிறார்கள்.
ஸோ கலாச்சாரத்தை பின்பற்றுவதற்கு அல்லாஹ்வை விட்டு விடுறாங்க பலரும். அல்லாஹ்வை நீ பிடித்து கொண்டால் உலகமே உன்னை பின்பற்றும். இந்த விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகிய முன்மாதிரியாக இருக்கிறாங்க. குறிப்பாக நம்ம பார்க்கலாம், ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹாவை அவங்க மேரேஜ் பண்றாங்க இல்லைங்களா. அதுக்கு முன் தன்னுடைய வளர்ப்பு மகன் ஜெயித் இப்னு ஹாரிசாவுக்கு அவங்க மனைவியா இருக்கிறாங்க. பிறகு அவங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள், உடனே அவங்களுக்கு விவாகரத்து நடக்குது. உடனே அல்லாஹ் என்ன சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை திருமணம் செய்யும்படி கட்டளை இடுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரித்து காட்ட நினைக்கிறான். வளர்ப்பு மகனும் சொந்த மகனும் ஒன்றல்ல என்பது. இது அந்த அரபு கலாச்சாரத்துக்கே ஒரு அதிர்ச்சியாக இருந்தது இந்த செய்தி. கலாச்சாரத்துக்கு முரணான ஒரு விஷயம். ஆனா அல்லாஹ்வுடைய கட்டளை ஒரு புறம் இருக்கிறது. ஜெயித் வந்து தத்தெடுக்கப்பட்ட மகனாக இருக்கிறார். ஆனா அரபு கலாச்சாரம் அவரை உண்மையான மகன் போல அது நம்பியது. ஸோ தத்தெடுத்த மகனின் முன்னாள் மனைவியை மணப்பது தடை என்று அவங்க எல்லாரும் கருதினாங்க. அல்லாஹ் அந்த தடையை உடைத்தெறிந்தான். நீங்கள் அதிகம் பயப்பட வேண்டியது அல்லாஹ்வுக்கு தான் மக்களை விட என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். 33வது அத்தியாயம் 37வது ஆயத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ நாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியை பின்பற்றி மக்களை விட அல்லாஹ்வுக்கே அதிகம் நாம் பயப்பட வேண்டும். மக்கள் என்ன பேசுவார்கள், சமுதாயம் வந்து என்னை தவறா புரிஞ்சு கொள்ளும், கிசுகிசுக்கள் நிறைய வரும், இது அல்லங்க, இதுக்கல்ல பயப்படக்கூடாது. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல ஹெசிடேட் பண்ணாங்க, பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றினாங்க. ஆனா இன்றைக்கு பார்க்கலாம் இல்லைங்களா, ஜாதிகள் பார்க்குறாங்க, குலம் பார்க்குறாங்க, சமூக நிலை பார்க்குறாங்க, குடும்ப பெயர் பார்க்குறாங்க, மக்களுடைய விமர்சனத்துக்கு பயப்படுறாங்க. ஒரு சாதா திருமணம் விஷயத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹுக்கு மின் உயர்ந்தவர் யார், தக்வாவுடையவர் தான். ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹாவுடைய திருமணம் ஜாதி பெருமைகளுக்கு எதிரான ஒரு யுக புரட்சி என்றே நம்ம சொல்லலாம். எல்லாரும் பேசுவாங்க, என்ன செய்யறது, உறவினர்கள்லாம் என்ன கேட்பாங்களே, சமூகம் என்ன சொல்லும், இது அல்ல நாம் பயப்பட வேண்டியது. கலாச்சாரங்கள் இதைத்தான் சொல்லும். ஆனால் மக்களை விட அல்லாஹ்வுக்கே பயந்து அவனுடைய கட்டளையை நாம் பின்பற்ற வேண்டும். நீங்க இந்த சுன்னத்தான ஒரு நிக்கா செய்ய போறோன்னு பாருங்க, உங்களுடைய குடும்பம் எதிர்க்கும், உங்க அப்பா அம்மா எதிர்ப்பாங்க, உங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் எதிர்க்கும், உங்களுடைய நண்பர்கள் எதிர்ப்பாங்க. என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி மாறிட்ட, உன்னை இஸ்லாமிய கல்வி படிக்க அமைச்சு தப்பா என்றெல்லாம் கேட்பாங்க. ஆனால் இதுக்கல்ல நாம் கட்டுப்பட வேண்டியது, கட்டுப்பட வேண்டியது அல்லாஹ் ரசூலுக்கு தான் நாம் கட்டுப்பட வேண்டும். முழு அரபு நகரமே பேசி கொண்டிருந்த போது ரசூலுல்லாஹ்வை இந்த திருமண விஷயத்துல அல்லாஹ்வுடைய கட்டளையை அவங்க பின்பற்றினாங்க. அப்ப நமக்கு என்னங்க காரணம் இருக்கு? ஒரு காரணமும் இல்லை. தத்தெடுத்தவர்களை உண்மையான தந்தையாக பார்க்கும்படி சொல்லுகிறது அல்லவா. ஆனால் இஸ்லாம் சொல்வது என்ன, அவங்களுடைய வாப்பா யாருன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்தி வழங்க என்று சொல்கிறது. பெண்களுக்கு ஏட்டில் சட்டங்கள் இருந்தாலும் உண்மையாக அவர்களுக்கு என்ன கொடுக்கப்படுவதில்லை, உரிமைகள் கொடுப்பதில்லை. ஆனா இஸ்லாம் அதற்கான உரிமைகளை கொடுக்க சொல்லுது. ஸோ இந்த விஷயத்துல நிறைய பேர் கல்ச்சருக்கு கட்டுப்படக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஏன் சில பேர் தாங்கி முஸ்லீம்கள் கூட ஜாதகம்லாம் பார்த்து திருமணம் செய்யக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். இது எல்லாமே கல்ச்சர் தாக்கம். எவ்வளோ நாடுகளை பெண்களை தாழ்த்தக்கூடிய கலாச்சாரம் இருக்கு, ஆனால் பெண்களை உயர்த்தி வச்சிருக்கு இஸ்லாம், அல்லாஹ்வுடைய கட்டளைகள். ஸோ கல்ச்சர் என்ன சொல்லும், சொசைட்டி ஃபர்ஸ்ட் என்று சொல்லும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ் சொல்வது தான் ஃபர்ஸ்ட் என்று நாம் எடுக்க வேண்டும். ஸோ பலரும் இன்று பார்க்கலாம், ப்ரெஷர் செய்யப்படுறாங்க, கல்ச்சரை ஃபாலோ பண்ணணும், ட்ரெடிஷன், ஃபேமிலி எக்ஸ்பெக்டேஷனை ஃபாலோ பண்ணணும், பப்ளிக் ஒப்பீனியனை ஃபாலோ பண்ணணும். ஆனால் குர்ஆன் சொல்வது என்ன, அல்லாஹ்வை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, நபிகளாரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, சொசைட்டி ப்ரெஷரை ஃபாலோ பண்ணாதீங்க. கல்ச்சரில் எது இருக்கோ, இஸ்லாத்துக்கு முரணாக எதெல்லாம் இருக்கோ கல்ச்சரில், அதை ஃபாலோ பண்ணுவது நமக்கு தவறல்ல. அது முரண்படும் போது நம்ம அல்லாஹ்வின் கட்டளை மட்டும்தான் எடுக்க வேண்டும். ஸோ கண்ணியம் என்பது, இஸ்ஸத் என்பது அல்லாஹ்வின் இடத்துலேருந்து வரக்கூடியதை தவிர சொசைட்டி கிட்டேருந்து வர்றது இல்லைங்க. ஸோ ஒரு முஸ்லீம் வந்து தனக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையா கல்ச்சுரல் ப்ரெஷரா என்று 2 சாய்ஸ் வரும்போது அவன் பின்பற்ற வேண்டியது அல்லாஹ்வுடைய கட்டளையை தான். ஏன்னா மக்கள் மாறுவாங்க, கல்ச்சர் என்ன செய்யும், ஃபேட் ஆகி போயிடும். ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை எல்லா காலத்திலும் நிலைத்து இருக்கக்கூடியது, மாறக்கூடியது கிடையாது.